வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சந்திக்கிறவர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிறோம், சில நேரத்தில் எமோஷன் ஆகிறோம். ஏன் எமோஷன் ஆகிறோம், ஏன் சந்தோஷப்படும் போது என்னன்னா சீக்கிரம் என் வாழ்க்கையில் நடந்துடும், முடிஞ்சிடும், இந்த டிபார்ட்மெண்ட், இந்த ஒர்க்கு, இந்த ஜாப்பு, இந்த காரியங்கள் எதிர்பார்ப்பு முடிஞ்சுன்னு நினைக்கும். சில நேரங்கள் முடியாத போது டென்ஷன் ஆகுது, சோர்வாகுது. நான் சொல்ல பாருங்க, எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. இவ்வளவு காலம் காத்திருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் காத்துருங்க. காத்துருவதை என்ன பண்ணணும், இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் என்ன நீங்கள் விரும்பினீங்களோ அது உங்களுக்கு வரும்பொழுது இதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, நடனங்கள், டான்ஸுகள் அப்படியே குஜாலமாக உங்கள் வாழ்க்கை டைரக்ஷன் மாறும். இன்னைக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம், இன்னைக்கு தலை குனிந்து இருக்கலாம், இன்னைக்கு எமோஷன் இருக்கலாம், இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த ஒட்டுமொத்த இந்த நிலையெல்லாம் தலைகளாக தேவனாய் கர்த்தர் அவரே நம்பி அவரே சார்ந்து வாழுகிற உங்க நிலையை கர்த்தர் தலைகளாக புரட்டுவார். இன்னும் கொஞ்சம் காத்துருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்க வாழ்க்கையில் தேவன் செய்யப்பார். அதன் பிறகு என்ன, உங்க பிசினஸ், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய கான்ட்ராக்டுகள், உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், என்னென்ன பணி, அத்தனை பணி செய்யற டிபார்ட்மெண்ட்டுகள், விசேஷமா உங்களுடைய சபைகள், உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்க பாருங்க. அப்போ வேற லெவல் அது இருக்கும்போது நீங்க வேற லெவலில் டாப்ல இருப்பீங்க, பிரமாதமா இருப்பீங்க. அப்படி பிரமாதம் இருக்கும்போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.